தாவேகாவின் சார்பாக கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தையில் நடைபெற்ற கூட்டத்தில் தாவேகாவுடைய பேச்சாளர் பேசிய பேச்சுகள் தான் இது. நீ பெரியாரை பேசினால் நான் பிரபாகரனை பேசுவேன், உன் தலைவன் பிரபாகரன் மக்களை கொன்னவன் அப்படின்னு சொல்லி உலகத் தமிழர்கள் போற்றி புகழக்கூடிய, உலகத்திலேயே தன் இனத்தின் விடியலுக்காக தன்னுடைய மனைவியை பிள்ளைகளை களத்தில் பலி கொடுத்த ஒரு தலைவரை தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணினுடைய இரு கண்களாக நாங்க பார்க்கிறோம். தாயை போல பாசம் காட்டிய தலைவனை இழந்தது நாடு நிக்குது அப்படிலாம் பேசிய விஜயனுடைய கட்சியினுடைய பேச்சாளர் பேசிய முத்துக்கள் இவை. அவர் சொல்றாரு, காத்தான்குடி சம்பவத்துல தலைவர் மக்களை கொன்னார்னு எந்த சான்றுகளும் இல்லாம 30 ஆண்டுகளாக சொல்லப்படுகிற அவதூறு அது. அந்த சம்பவத்திற்கும் தலைவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அந்த ஈழத்தை காட்டி கொடுத்த தலைவரை காட்டி கொடுத்த துரோகி கருணா சொல்றாரு. தலைவருக்கு தெரியவே தெரியாது, அவருக்கு தெரியாம நடந்துருச்சுன்றாரு. சிங்களவன் திட்டமிட்டு இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய தமிழர்களும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒற்றுமையா இருந்தா அந்த நாடு தமிழர்களுடைய மிகப்பெரிய நாடாக மாறும். அப்ப இஸ்லாமியர்களை இந்த போராட்டத்துல பங்கெடுக்காதவாறு பிரிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இஸ்லாமியர்களை கொன்னுட்டு பழிய தூக்கி இயக்கத்தின் மீது போடணும். அதை கொண்டு நாம் தமிழர் கட்சி பெரியார் நோக்கி கேள்வி கேட்டா நான் பிரபாகரனை பேசுவேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்.